ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி நடப்பதை நினைத்து கவலை கொள்ளாமல் நடப்பது நடக்கட்டும் என பொறுத்து போ. உன் மனநிலைக்கு ஏற்றாற் போல உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். உன் மனதை நீ நன்றாக வைத்திருந்தாலே நீ செய்யக்கூடிய முயற்சிகளெல்லாம் சுலபமாக உனக்கு வெற்றியை கொடுத்து விடுவேன் செல்லமே. இந்த நல்ல நாளில் உன் வராகியம்மா உனக்கான வெற்றியை உன்னிடம் சேர்ப்பதற்காக தான் உன்னிடம் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அவசரப்பட்டு கடந்து போகாமல் நான் என்ன சொல்கிறேன் என்பதை முழுவதுமாக கேட்டுவிட்டு போ. நிச்சயம் நீ நினைத்த காரியத்தில் வெற்றியை மட்டும்தான் பெறுவாய். தவறான மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து எப்போது விலகுகிறார்களோ அப்போதிலிருந்தே நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கத் தொடங்கி அது உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடமே கொண்டு வந்து சேர்த்துவிடும் என் செல்லமே. அறிமுகம் இல்லாத மனிதரிடத்திலும் உனக்கு மதிப்பு இருந்தால் அதுதானே உனது திறமைக்கான பரிசு. அப்படி எல்லோரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் அளவில் உன் வாழ்க்கையை உயர்த்தி கௌரவத்தோடு உன்னை தலை நிமிர்ந்து நான் வாழ வைப்பேன். சில பேர் தைரியமாய் தவறு செய்துவிட்டு என்னிடம் வந்து நின்று பணிவோடு மன்னிப்பு கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சில மனிதர்கள் உன்னை சுற்றியும் உறவாக இருக்கிறார்கள். உன்னிடம் பேசும்போது நன்றாக பேசிவிட்டு பழகிவிட்டு உனக்கு பின்னால் கெடுதல் செய்து உன்னை அழிக்க நினைக்கிறார்கள். உன்னை பற்றி தவறாக புறம் பேசி திரியும் அந்த உறவுகளை நீ நம்பாதே என் செல்லமே. உன்னுடைய உடலும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. உன்னுடைய மனமும் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி யோசனைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மையில் நீ யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நித்தமும் நான் உன்னை தேடி வந்து சொல்லுகிற என்னுடைய வாக்குறுதிகளை கேட்டுக்கொள். உன் வாழ்க்கை இப்போது எப்படி இருக்கிறது, இனி எப்படி மாறப்போகிறது, நீ என்ன செய்ய வேண்டும் என உனக்கான எல்லா விஷயங்களையும் இந்த பதிவுகளின் வழியாக நான் சொல்லிக்கொண்டுதான் இருப்பேன். கூடிய விரைவில் ஒரு சில வருடங்கள் கழித்து உனது வாழ்க்கையை நீ திரும்பி பார்க்கும்போது என்ன யோசிப்பாய் தெரியுமா? ஒன்றுமே இல்லாத இந்த விஷயத்திற்காகவா நான் அப்போது அவளை கவலைப்பட்டேன் என நீயே உன்னை பார்த்து சிரிக்கத்தான் போகிறாய். நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என சொல்லக்கூடிய அளவில் அது இருந்த தடமே தெரியாமல் நான் மறைய வைப்பேன். தேவையில்லாமல் இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெரிதாக நினைத்து கவலைப்படாதே என் செல்லமே. நீ செய்த பாவத்தின் பலனை குறைக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது. ஆனால் நீ செய்யும் புண்ணியத்தின் பலனை குறைக்க இறைவனால் கூட முடியாது என்பதை புரிந்து கொண்டு புண்ணியம் செய்வதை இன்னும் அதிகப்படுத்து. ஞானம் இருக்கும் இடத்தில் ஆணவம் இருக்காது என்பது போல என் அன்பு பிள்ளையான நீ மிகவும் சிறப்பாக சிந்தனை செய்து ஞானத்தோடு இருக்கிறாய். அதனால் தானே உனக்குள் எந்த தலைக்கரமோ ஆணவமோ இல்லாமல் எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்கிறாய். வெளிச்சமும் இருளும் ஒரே இடத்தில் இருக்கவே இருக்காது என்பது போல இப்போது துன்ப துயரங்களை கொண்ட உன் வாழ்வில் இருந்து நான் இருளை அகற்றி விடத்தான் போகிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒளி வெளிச்சத்தை கொடுத்து வரும் மங்களகரமான வெள்ளிக்கிழமை நாளுக்கு முன்னதாகவே உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். உன்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் தோற்று போகும்போது மனதிற்குள் முணுமுணுத்து வாழ்க்கையை நொந்து போவதற்கு பதிலாக இதிலிருந்து நான் மீண்டு எழுவேன், இது எல்லாமே சரியாகும் என தைரியத்தோடு நம்பு. உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்கள் யாரும் எக்காலத்திலும் உனக்கு துணையாய் வரப்போவதில்லை. நீயேதான் தோல்வியிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என் செல்லமே. அழவேண்டிய நேரத்தில் அழுகை வரவில்லை என்றாலும் நீ அழுதுதான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய். உனக்கு பிடிக்காத ஒருவர் கண்முன் வந்து நிற்கும் போது வேறு வழி இல்லாமல் புன்னகைத்து கொண்டுதான் இருக்கிறாய். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் வலிக்கவில்லை என்றாலும் உன் மனம் வலித்தது போல துடிக்கிறது என்பதையும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். உன் மனம் உடையவில்லை என்றாலும் கூட மனம் உடைந்தது போல பொறுமையாக என்ன நடக்கிறது என புரியாமல் முழித்து கொண்டிருக்கிறாய். இப்படி உன் மனதிற்குள்ளேயே ஏற்றமும் இரக்கமும் கேள்வியும் குழப்பங்களும் நிறைய இருக்கிறது. சில பேரின் மீது கோபம் இருந்தாலும் கூட அவர்களுடன் சிரித்து பேசி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை பார்க்கும்போது ஏன் இந்த நடிப்பு எனத்தான் எனக்கு கேட்க தோன்றுகிறது. ஏனெனில் இப்போது இந்த கலியுக காலத்தில் நடிப்புக்கு தான் காலமே தவிர உண்மையாக இருந்தால் ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் அல்லவா. ஒருவர் கஷ்டப்படும் போது அவரை பற்றிய எந்த நல்ல எண்ணமும் இல்லாவிட்டாலும் கூட அவருக்காக ஐயோ பாவம் என வருத்தப்படுவது போல் நடித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த வரிசையில் நீயும் சென்று சேர வேண்டாம் என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் பார்த்து தெரிந்து புரிந்து கொள்.
அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் மற்றவர்களைப் போல நடித்து வாழ வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இல்லை அல்லவா? ஒரு உண்மை என்பது பல பொய்களால் தோற்று போனாலும் கூட ஒரு நாள் நிச்சயம் அந்த உண்மை ஜெயித்தே தீரும். உண்மையை பேசி வாழக்கூடிய உன்னை நிச்சயமாக நான் ஜெயிக்க வைப்பேன். யாரோ எவரோ தவறு செய்துவிட்டு அதற்காக நீ மனம் வருத்தப்படுவதை எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? வலியை தீர்மானிப்பது அடிக்கிற அடி கிடையாது, அடித்தது யார் என்பதுதானே. அம்மா அடித்தால் வலிக்கவில்லை என்றாலும் அழுது கொடுக்கக்கூடிய நீ மிக பெரிய வலியை கொடுக்கக்கூடிய எதிரியை பார்க்கும்போது அந்த வலியை தாங்கிக் கொண்டு அழுகாமல் தானே தைரியமாக நின்று காட்டுகிறாய். அப்படிப்பட்ட தைரியசாலியான என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நீ நினைத்ததை நிச்சயம் நடத்தி கொடுப்பேன். ஏனெனில் ஒரு அம்மாவாக உன்னுடைய வலியும் வேதனையும் எப்படிப்பட்டது என்பதை என்னால் உணர முடிகிறது என் செல்லமே. கீழே விழுந்தாலும் தைரியமாக எழுந்து நில். அப்போதுதான் நீ கீழே விழுக காத்திருந்தவர் யார், உன்னை தூக்கிவிட கை கொடுப்பவர் யார் என்பதை உடனே உன்னால் கண்டுபிடிக்க முடியும். வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும். அதுதான் நியதி என்பதை உணர்ந்து கொள். இன்பம் வரும்போது சந்தோஷப்படு. துன்பமோ துயரமோ வரும்போது இது கூடிய விரைவில் சரியாகும் என என் மீது பாரத்தை போட்டுவிடு. சப்தமாக எல்லோரிடமும் எடுத்து சொல்ல முடியாத கடந்த காலம் என்கிற ஒன்று எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்யும். உன் வாழ்விலும் அப்படி ஒரு ரகசியம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதை யாரிடமும் சொல்லாமல் உனக்குள்ளேயே பூட்டி மறைத்து வைத்திருக்கிறாய் தானே. அப்படி கடந்த காலத்தில் உன்னை பற்றி அந்த ரகசியத்தை நீ நினைத்து நினைத்து யோசிக்கவோ வருத்தப்படவோ வேண்டாம். அதை அப்படியே மறந்துவிட முயற்சி செய். அதை உன்னால் மீண்டும் எந்த விஷயத்திலும் தொடர முடியாது என் தங்கமே. அது முடிந்தது, முடிந்து போய்விட்டது. இப்போது நீ அதை பற்றி யோசிப்பதாலோ வருத்தப்படுவதாலோ உன்னால் எதையும் எக்காலத்திலும் செய்ய முடியப் போவதில்லை. பிறகு ஏன் நீ அதை பற்றி சிந்திக்கிறாய்? உன்னையும் உன் குடும்பத்தையும் பற்றி சிந்தனை செய். யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக பார்த்து பார்த்து வேலை செய்கிறதே, அந்த பொறுப்பையும் கடமையையும் சரியாக செய்தால் போதும். எல்லா அம்சங்களும் எல்லா சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கும்படி உன் வராகிய அம்மா நான் அருள் செய்வேன். யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று பார்ப்பதை விட்டுவிட்டு உன்னால் யாருக்காவது ஏதாவது உதவி செய்ய முடியுமா என யோசனை செய். பொறாமை குணத்தோடும் மனதிற்குள் பேராசையோடும் தீய ஒழுக்கமும் உள்ள ஒருவன் தான் அழகாக இருந்தால் மட்டும், தான் தெளிவாக சிறப்பாக பேசினால் மட்டும் நல்லவனாகி விடமாட்டான். யார் ஒருவர் பொறுமையோடும் அளவான ஆசையோடும் நல்லொழுக்கத்தோடும் வாழ்கிறாரோ அவர்தான் உண்மையில் அழகான மனிதர்கள். அப்படிப்பட்ட அழகான நல்ல மனிதர்களும் நல்ல உறவுகளும் உன்னை சுற்றி இருக்கும்படி உன் வராகிய அம்மா நான் செய்வேன். அரிதாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை அதிசயமாக நினைக்கக்கூடிய மனிதர்கள் அடிக்கடி கிடைத்துவிட்டால் அதை அலட்சியமாக நினைக்கிறார்கள். அப்படித்தானே உன் அன்பையும் பல பேர் அலட்சியப்படுத்தி உன்னை அவமானப்படுத்துகிறார்கள். யார் உன்னை எப்படி நடத்தினாலும் கவலைப்படாதே. உனக்கான மரியாதையை உன் வராகிய அம்மா நான் பெற்று தருவேன். உன் அருமை பெருமையை எல்லாரும் புரியும்படி விரைவிலேயே நான் உணர்த்துவேன். ஓம் ஸ்ரீ வராகி தாய்.